அண்மை செய்தி 33 கோடி ரூபாய் மதிப்புள்ள கொக்கைன் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. கொக்கைன்கள் போதைப் பொருட்களை கடத்தி வந்த இந்தோனேஷியாவைச் சேர்ந்த சர்வதேச போதை கடத்தல் கும்பல் யார் என்று சென்னையில் $33 கோடி ரூபாய் மதிப்புள்ள கொக்கைன்கள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. இது குறித்த கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் சுப்பிரமணியன் தர கேட்கலாம். சுப்பிரமணியன், கூடுதல் விவரம் என்ன? தாய்லாந்திலிருந்து கடத்தி வரப்பட்ட 33 கோடி ரூபாய் மதிப்புள்ள 3.3 கிலோ கொக்கைன் போதைப் பொருள் சென்னை விமான நிலையத்தில் பிடிபட்டு இருக்கிறது. இது தொடர்பாக இந்தோனேசியாவை சேர்ந்தவரை மத்திய வருவாய் புலனாய்வுத்துறை அதிகாரிகள் கைது செய்திருக்கிறார்கள். அவரிடம் விசாரணை என்பது நடத்தப்பட்டுக் கொண்டிருக்கிறது. குறிப்பாக இந்தோனேஷியா நாட்டைச் சேர்ந்த இளைஞர் சுற்றுலா விசாவில் அவர் வந்திருக்கிறார். அது மட்டுமல்லாமல் அவருடைய உடைமைகளை சோதனை செய்த போது கொக்கைன் போதைப் பொருள் பதுக்கி வைத்திருப்பது விசாரணையில் தெரிய வந்தது. அதோடைய மதிப்பு 33 கோடி ரூபாய் என்பதும் விசாரணையில் தெரிய வந்திருக்கிறது. கைதான நபர் குறித்த விவரங்களை மத்திய வருவாய் புலனாய்வுத்துறை அதிகாரிகள் தெரிவிக்க மறுத்துவிட்டனர். தொடர்ந்து விசாரணை என்பது நடத்தப்பட்டுக் கொண்டிருக்கிறது. இந்தோனேஷியாவிலிருந்து லாவோஸ் நாட்டிற்கு சென்று அங்கிருந்து இந்த போதைப் பொருளை பெற்று வந்ததாகவும், அதன் பிறகு லாவோஸ் நாட்டிலிருந்து தாய்லாந்து சென்று அங்கிருந்து சென்னை வந்ததாகவும் விசாரணையில் தெரிய வந்திருக்கிறது. அந்த நபரிடம் விசாரணை என்பது தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறது. அது மட்டுமல்லாமல் இவர் தமிழகம் மட்டுமல்லாமல் பிற மாநிலத்திற்கு போதைப் பொருள் சப்ளை செய்கிறாரா என சந்தேகம் எழுந்திருக்கிறது. அந்த கோணத்தில் அதிகாரிகள் விசாரணை என்பது நடத்தி கொண்டிருக்கிறார்கள்.